வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக லான்ச் ஆன இந்த Realme Buds Air 5 Pro இயர்பட்ஸ் வந்து இருக்கு. இதோட நம்ம வந்து போன மாதம் லான்ச் ஆன இந்த Oppo Enco Air 3 Pro-வோட வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபரன்சஸ் மட்டும் தான் வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான டீட்டெயில்டு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிசைன் டிஃபரன்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து சேம் டிசைன் லாங்குவேஜ் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸ் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர்பான பில்டு குவாலிட்டி வந்து இருக்குது. அப்புறம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபான நல்லா சூப்பர்பான ஹிஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெம் டைப் டிசைன் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரியல்மி கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கர்வியாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓப்போட இயர்பட் வந்து ரியல்மி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. அண்ட் ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸும் நல்லா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பட்ஜெட் இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ இந்த ரெண்டு இயர்பட்ஸில் எது நல்லா செட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக வந்து ஃபிட் ஆச்சு ரியல்மி கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்ஜெக்டிவான விஷயம். மேபி உங்களுக்கு வந்து ஓப்போவோட ரியல்மி கூட நல்லா ஃபிட் ஆகலாம். அதனால் நீங்கள் தான் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸில் டிட்டோ சேம் ஃபீச்சர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 5.3 வந்து இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் பேரிங் வந்து இருக்குது. அப்புறம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னியர் டிடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிட்டோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ரெண்டு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேம் LDAC கோடேக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் இயர்பட்ஸ் டு சப்போர்ட் LDAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IP55 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல்மியில் வந்து IPX5 இருக்கிறனால இது வெறும் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான். ஆனால் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா IP55 இருக்கிறனால அது டஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிளாஷ் ப்ரூஃப். அப்புறம் கேமிங் மோடுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியல்மியில் பார்த்தீங்கன்னா 40 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா 47 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கிளியர் வினர் கண்டிப்பாக ரியல்மி தான். ஸோ ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ANC ஆஃப் பண்ணும்போது நம்ம ANC ஆன் பண்ணாலோ இல்லைனா LDAC ஆன் பண்ணாலோ இன்னும் கொஞ்சம் கம்மியான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லேயும் பார்த்தீங்கன்னா ரியல்மிக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. நம்ம வெறும் 10 மினிட் சார்ஜ் போட்டால் போது ரியல்மியில் வந்து 7 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளே டைம் வந்து கிடைக்கும். ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 மினிட் சார்ஜ் போட்டால் வந்து 2 ஹவர்ஸ் வரைக்கும் தான் வந்து ப்ளே டைம் வந்து கிடைக்கும். அதனால் பேட்டரி அண்ட் சார்ஜிங் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரியல்மி தான் வந்து வின்னர். நெக்ஸ்ட் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் நமக்கு வந்து 6 மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 3 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 3 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து AI நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கால் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கட் பண்ணும். ஆனால் நம்மளோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து லாஸ் ஆயிடும். அது இல்லாமல் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கும். ரியல்மியில் எப்படி இருந்துச்சுன்னா ரியல்மியில் வந்து ஒரு 80 to 90% வரைக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கட் பண்ணும். ஆனால் நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நேச்சுரலாக ரொம்பவுமே கிளியராக கிறிஸ்பாக வந்து இருக்கும். அதனால் கால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி தான் வந்து பெட்டராக இருந்துச்சு. ஓப்போவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருந்துச்சு. இண்டோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அவுட்டோர் காலிங்கில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரீமான சேலஞ்சிங் கண்டிஷனில் இந்த ரெண்டு இயர்பட்ஸும் வந்து டெஸ்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த Oppo Enco Air 3 Pro வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த Realme Buds Air 5 Pro வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில ஓப்போல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 49 dB வரைக்கும் ஏஎன்சி வந்து கொடுக்குறாங்க. ரியல்மியில் பார்த்தீங்கன்னா அதோட ஜஸ்ட் 1 dB எக்ஸ்ட்ராவா 50 dB வரைக்கும் ஏஎன்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 இயர்பட்ஸ்லையும் ஏஎன்சி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. பர்சனலாக அதனால வந்து எந்த டிஃபரன்ஸுமே நோட்டீஸ் பண்ண முடியல. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. டிரான்ஸ்பரன்சி மோடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே ஈக்குவலாக தான் வந்து இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து 360 டிகிரி ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோல்டன் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஆப் சப்போர்ட்னு வரையில பார்த்தீங்கன்னா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியில் வந்து என்ன ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னா நமக்கு வந்து ரியல்மியில் வந்து கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து மிஸ் ஆகுது. கடைசியாக சவுண்ட் குவாலிட்டின்னு வரையில ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11mm டிரைவர் பார்த்தீங்கன்னா பேஸ்க்கு வந்து டெடிக்கேட்டடாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 6mm டிரைவர் பார்த்தீங்கன்னா ட்ரெபிள்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு டிரைவர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, 12.4mm டிரைவர். ஆனால் அந்த 12.4mm டிரைவர் பார்த்தீங்கன்னா பேம்பூவில் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் எது சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பெட்டராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக வந்து இருந்துச்சு. நீங்கள் தனித்தனியாக கேட்டிங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். பட் ஆனால் இந்த ரெண்டுமே சேர்த்து கம்பேர் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எது பெட்டராக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஓப்போ தான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியோட பெட்டரான ட்ரிபிள் அண்ட் வோக்கல்ஸ் வந்து இருந்துச்சு. பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்து இருந்துச்சு. ஆனால் ரியல்மியில் நம்ம வந்து ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து பேஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நிறைய கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஓப்போட ரியல்மியில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேஸ் வந்து கிடைக்கும். பட் மற்ற டோன்ஸ் ட்ரிபிள் அண்ட் மிட் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் வினர். ஏன்னு தெரியல, ஆக்சுவலி ரியல்மி பார்த்தீங்கன்னா கேப்பபிளான ஹார்ட்வேர் வந்து வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணாங்கன்னா ஓப்போக்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸுமே வந்து இருக்கும். ஏன் ஓப்போவை கூட பீட் பண்ணலாம், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்பபிளான ஹார்ட்வேர் வந்து ரியல்மி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக ஓப்போ தான் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கட்டோம். ஸோ இந்த 2 இயர்பட்ஸில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மியில் வந்து ஓப்போவோட பெட்டரான கால் குவாலிட்டி வந்து கிடைக்கும். அப்புறம் பெட்டரான பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். அப்புறம் கஸ்டமைசபிள் ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி வைஸ் பேஸில் வந்து ஓப்போட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைனமிக் பேஸ், அப்புறம் பேஸ்க்கு 2 டிஃப்ரெண்ட்டான EQ மோட்ஸ், அது மாதிரி பேஸ்க்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கனால பேஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து ஓப்போட வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஓப்போ வந்து ரியல்மியோட இது பெட்டராக பண்ணுச்சுன்னா ஓப்போவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐபி ரேட்டிங் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டச் கண்ட்ரோல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வைஸ் வந்து ரியல்மியோட ஓப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெல் பேலன்ஸ்டாக ஒரு பெட்டரான ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும். அண்ட் மற்ற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸ்லேயும் டிட்டோ சேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஃபீச்சர்ஸ் லைக் கோல்டன் சவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து 360 டிகிரி சவுண்டாக இருக்கட்டும், அப்புறம் டூயல் கனெக்ஷன், அப்புறம் இந்தியன் டிடெக்ஷன், அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீச்சர் வைஸ் கொஞ்சம் அதிகமாக வேணும் அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேஸ் வேணும்னா நீங்கள் வந்து ரியல்மி வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டான ஒரு ஆடியோ வேணும்னா நீங்கள் வந்து ஓப்போ வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸில் எது சூஸ் பண்ணீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.